ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா குக்கர்னு சொல்லிட்டு இதை எடுத்து அடுப்பு மேலே வச்சுருக்கா இல்லைன்னு பார்க்காதீங்க. இதில் எல்லாமே நான் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆனியன் போட்டு நெய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கல்லுப்பு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஆனியன் ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா, பூண்டு கம்மியாக இருக்கட்டும், இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லாவே இதுவாகிட்டு வரட்டும். அதுக்கப்புறமா சிக்கன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கர்டு எல்லாம் சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் எடுத்து போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். சிக்கன் நல்லா பாயில் ஆகணும்லாம் கிடையாது, ஏன்னா நம்ம குக்கரில் தானே போட போகிறோம். அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில நான் முட்டை வேக வைக்கிறதே மறந்துட்டேன். அதனால சரி அதை பார்த்துடலாம் சொல்லி முட்டையை வேக வச்சுட்டு குக்கரில் போட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றினாவே போதும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதி வரணும். கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டுட்டு ஃபுல்லாக கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். கரண்டி காமில் கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் கூட நம்ம சில்லி பவுட்ரு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை சால்ட்டு போடணுன்னா போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு உடனே அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருக்கணும்லாம் இல்லை. நாங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாவே போதும்னு சொல்லிட்டு நான் அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டேன். உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், நல்லா வரும். நீங்களும் நான் செய்கிற மாதிரி தான் சிக்கன் பிரியாணி செய்வீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.